தமிழகத்தின் பள்ளிகளில் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் அனைத்து சத்துணவு மையங்களும் வழக்கம் போல் செயல்பட்டு சுமார் 40 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு தங்கு தடையின்றி சத்துணவு வழங்கப்பட்டு வருவதாக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சத்துணவு ஊழியர்களுக்கு அரசே முன்வந்து பேச்சுவார்த்தை மூலம் வழங்கிய பல்வேறு சலுகைகளை பெற்ற பின்னரும் சில சத்துணவு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது தேவையற்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் மூலம் 54,63,000 பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக 1,28,130 சத்துணவு பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு தமிழகமெங்கும் 42,619 சத்துணவு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன என்றும், இத்திட்ட செயல்பாட்டிற்காக 2014-2015 ஆண்டில் 1,412 கோடியே 88 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பூதிய அடிப்படையில் பணியாற்றி வந்த சத்துணவு பணியாளர்களை முதலாக 1996 ஆண்டில் பகுதி நேர நிரந்தர பணியாளர்களாக அறிவித்து 200, 5, 250, 10, 400 ரூபாய் என்ற வரையறுக்கப்படாத ஊதிய விகிதத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு அவர்களுக்கு ஊதியம், தர ஊதியம், அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி, நகர ஈட்டுப்படி மற்றும் மருத்துவப்படி ஆகியவை வழங்கப்பட்டு தற்பொழுது அமைப்பாளருக்கு மாதம் ஒன்றுக்கு குறைந்தபட்சமாக 6,616 ரூபாயும், அதிகபட்சமாக 9,204 ரூபாயும், சமையலருக்கு குறைந்தபட்சமாக மாதம் 4,073 ரூபாயும், அதிகபட்சமாக 4,446 ரூபாயும் மற்றும் சமையல் உதவியாளருக்கு குறைந்தபட்சமாக 2,893 ரூபாயும், அதிகபட்சமாக 3,307 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர ஓய்வு பெற்ற அனைத்து சத்துணவு பணியாளர்களுக்கும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 1,000 ரூபாய் 1/4/2013 முதல் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வு பெறும் நாளின் போது பணிக்கொடையாக அமைப்பாளருக்கு 50,000 ரூபாயும், சமையலர் மற்றும் சமையல் உதவியாளருக்கு 20,000 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி இப்பணியாளர்களுக்கு சிறப்பு சேம நல நிதி திட்டத்தின் மூலம் 10,000 ரூபாய் அரசின் பங்காக வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாது பண்டிகை முன்பணமாக 5,000 ரூபாய், 12 நாட்கள் தற்செயல் விடுப்பு, பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு, கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள், தகுதி பெற்ற பணியாளர்களுக்கு சிறப்பு தேர்வின் மூலம் ஆசிரியர் பணி நியமனம் போன்ற சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வேறெந்த மாநிலத்திலும் இவ்வாறான ஊதியம் மற்றும் சலுகைகள் வழங்கப்படாத நிலையில் சில சத்துணவு ஊழியர் சங்கங்கள் மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று முன்தினம் முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர். அமைச்சர்கள் முன்னிலையில் கடந்த 13ஆம் தேதியன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பெற்று 12 கோரிக்கைகள் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதன்படி OAP சான்றிதழ் பெறுவதிலிருந்து விலக்களித்தல், அனுமதிக்கப்பட்ட சத்துணவு அமைப்பாளர் காலி பணியிடங்களில் 25% பணியிடங்கள் தகுதி உள்ள நபர்களை கொண்டு பூர்த்தி செய்த பின்னர் அனுபவ காலத்தின் இறங்கு வரிசையின்படி இதர தகுதி பெற்ற சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர் நிலையில் உள்ள பணியாளர்களுக்கு அமைப்பாளர் பதவி உயர்வு வழங்குவது, 2008க்கு பிறகு உள்ள தகுதி உள்ள சத்துணவு அமைப்பாளர்களுக்கு 10 ஆண்டு முதல் 20 ஆண்டு வரை பணி முடித்தவர்களுக்கு 3% தேக்கநிலை ஊதிய உயர்வு, 10 முதல் 20 ஆண்டு வரை பணி முடித்த சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர்களுக்கும் விதிகளுக்குட்பட்டு சிறப்பு நிகழ்வாக தேக்கநிலை ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. இருப்பினும் திரு பழனிசாமி என்பவர் தலைமையில் செயல்படும் ஊழியர் சங்கத்தினர் மட்டும் நேற்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பாக அரசிற்கு எதிராக கோஷமிட்டனர். எனினும் அரசால் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாகவும் மாவட்ட நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளால் நேற்று பல மாவட்டங்களில் 95% அதிகமான பணியாளர்கள் பணிக்கு வருகை தந்துள்ளனர். அனைத்து சத்துணவு மையங்களும் வழக்கம் போல் செயல்பட்டு பள்ளிகளில் தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையிலும் சுமார் 40 லட்சம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தங்கு தடையின்றி சத்துணவு வழங்கப்பட்டது. அரசே முன்வந்து பேச்சுவார்த்தை மூலம் வழங்கிய பல்வேறு சலுகைகள் பெற்ற பின்னரும் ஒரு சங்கம் மட்டும் மேற்கொண்ட வேலை நிறுத்த போராட்டம் தேவையற்றது என்பது தெளிவாகியுள்ளதாகவும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.